பாசு இல்லையாடா? இந்த அடையாளம் பாசு இதுதான்டா அடையாளம். இதுதான் எங்க அந்த கோயில் என்ன இருக்கு? நாம இருக்கா பட்டம் இருக்கா? இதுதானே அடையாளம். அப்போ உரிய ஒரு குழந்தைகளே நம்மளை அனுப்பலை. பாருங்க பக்தர்களே, பக்த கோடிகளே, திருக்கோவிலூரில் ஜீர் மடத்தை சார்ந்த இந்த சிஷ்யர்களை ஜீர் மடமே வெளியேற்றுகிறது கோயிலில் அனுமதிக்காமல். இதுமாதிரி கோயில் கும்பாபிஷேகத்தில் இப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன பாசு, இந்த பாசு இந்த நாமம் 12 திருமண் போட்ட அடியார்கள் திருமால் அடியார்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரமபதத்தில் பாசு, இந்த பாசு தேவைப்படுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்த நில உலகத்தில் இந்த திருக்கோவிலூரில் இப்படி நடக்குது. நாங்களும் போராடி பார்த்துட்டோம். இவ்வளோ போலீஸும் எங்களை ஒரு கிள்ளுக்கிறையாக எட்ட போய் அப்படி உக்காருங்க, ஓரமாக உக்காருங்க அப்படின்ட்டு சாமானியர்களை, அதாவது எதுவும் சாராதவர்களை உள்ளே அனுப்புகிறார்கள். இது எந்த வச்சில் நியாயம்? இது எந்த வச்சில் நியாயம் கேட்குறேன். உள்ளே உடலை எங்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது. ஜீர் அவர்கள் எங்களுக்கு தந்தை. பிள்ளைகளை ஓர வைத்து பிள்ளைகளுடைய சொத்து இந்த கோயில். அப்பாவுடைய சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளுடைய சொத்தையே உள்ளே போகக்கூடாதுன்னா அப்போ நாங்கள் எந்த விதத்தில் எங்களுக்கு குத்தப்பட்ட இந்த பஞ்ச சம்ஸ்காரம் எதனுடைய எங்களை நிறுத்துகிறார்கள்? இது எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். என்ன சாமி சொல்றீங்க? சொல்லுங்க, இதை பத்தி பேசுங்க. இங்க என்ன நடக்குது சொல்லுங்க. இங்க என்ன நடக்குது சொல்லுங்க. உங்க அறிகுறி சொல்லுங்க ஐயா. உங்க மனசுல இருந்து சொல்லுங்க, என்ன நடக்குது? இந்த கோயில்ல பாகவதற்கு அனுமதி இல்ல, அனுமதி மறுக்கப்படுது. இங்க 3 ஜீர் நமக்கு உரிமை. இது மட்டுக்கும் உள்ள தடங்கள் கிடையாது. இப்ப அந்த தடங்கள் பண்றாங்க. அனுமதிக்கல, அனுமதிக்கணும். சொல்றாங்க. ஒரு பஜனை செய்யறதுக்கு விட்டா என்ன? நீ சேவிக்க முடியாது. சம்பூர்ஸ் நடக்கும் போது பாவதால் தான் முன்ன நின்று போய் எல்லாம் செய்யணும். பெருமாளுக்கு ஏற்றுப்பாரு. அவங்களே ஓரம் கட்டுறாங்க. இதுக்கு எப்படி இருக்குன்னா, உங்ககிட்ட ஒரு பாஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த பாஸ் தேவையில்ல. நீங்க உங்களுக்குள்ள ஒரு நலச்சங்கம் உருவாகி அந்த நலச்சங்க கார்டை ஒருத்தர் பொள்ளாச்சிக்காரன்னு ஒருத்தர் உருவானார்ல, இவர் எங்க போனார் இந்த சமயம்? அவர் எங்க தூங்க இந்த சமயம் உங்களுக்கு உள்ள அனுப்பணும்ன்ற தோணுச்சு அவருக்கு? அவர் தோணுச்சா? அப்ப அந்த நலசங்கம் எதுக்கு? உங்களுக்கான உண்மையான நலசங்கம் ஏற்படுத்தி நீங்க உள்ள போறதுக்கான ஒரு இதை நீங்களே தான் ஏற்படுத்திக்கணும். நம்மளே தான் ஏற்படுத்திக்கணும். ஒன்று சேர் போராடு. இழந்த உரிமைகளை பிச்சை கேட்டு போற முடியாது. போராடி தான் பெறணும். செலவு இப்படி இதெல்லாம் போராடி தான் பெறணும். நம்மளுடைய உரிமைகள் இங்க மறுக்குது. நம்ம கோயிலே நம்ம வீட்டிலே நம்மள உள்ள போக கூடாதுன்னா அப்ப நம்மளுக்கு அசிங்கமா இல்லையா? அப்ப பரமபதம் எப்படி கிடைக்கும்? இங்க கிடைக்காத இது, இந்த கிடைக்காத இது எப்படி? இங்க கிடைக்காத இது மேலோகத்துல எப்படி கிடைக்கும்? எப்படி நம்ம நம்பி இந்த இவர்கிட்ட பண்ணிக்கிறது? இவர்கிட்ட நம்பி எப்படி பண்ணிக்கிறது? இங்க இருக்கிறது இந்த மடத்துல இருக்கிறவங்க ஒரு 100 பேர் இருக்குமா? 100 பேருக்கு உள்ள இடம் இல்ல. 100 பேர் பார்க்க இருக்கா உள்ள இடம் இல்ல. ஒரு 200 பேரே 500 பேரே எடுத்துக்க. 500 பேர் ஒரு இடத்துல அடங்குவாங்களா? ஒரு சாதாரண இடத்துல அடங்கிடும். அதுக்கு உள்ள நுழைய விடாம நம்மளை தடுத்தா எந்த விதத்தில் நியாயம்? அப்ப அப்பாவே பிள்ளைங்களை உள்ள கூப்பிடணுமா இல்லையா? நீ ஒரு ஓரத்தில் போய் நில்லு. என்ன அர்த்தம்? அப்ப குத்தி விட்டு பெத்து போட்ட மாதிரி ஆயிட்டு, பெத்து நடு ரோட்டில் நீங்களே வந்துங்கடா, போய் ஓரமா நில்லுங்க. இதான் இந்த நிலைமை தான் இருக்கு. இந்த நிலைமை தான் இந்த நாட்டில் இருக்கு. ஆகவே நம்ம சங்கமா இருந்து நம்ம எங்க முறையிடணுமோ அதங்க முறையிடணும். சாதாரண கோவிந்தா, ஸ்ரீவரத கோவிந்தா, ஜெகத்குரு ராமானுஜருக்கு, புஷ்பவல்லி தாயார் சமேத உலகளந்த பெருமாளுக்கு, திருவிக்கிரம பெருமாளுக்கு, நம்ம ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.